வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க வாத் 2 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். வாத் 1 நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலனாலும் பிரச்சனை இல்ல, ஏன்னா அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. வாத் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் திருஷ்யம் ஸ்டைல்ல எடுத்திருப்பாங்க. ஏறக்குறைய செகண்ட் பார்ட்டுமே திருஷ்யம் ஸ்டைல்ல தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. நிச்சயமா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். நான் இந்த படத்தோட பிளாட்டை கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயம் ஸ்பாயில் ஆயிடும். அதனால ரொம்ப பேசிக் பிளாட்டை மட்டும் நான் சொல்றேன். அது என்னன்னா, ஜெயில ஒரு லேடி 20 வருஷத்துக்கு மேல கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த ஜெயில திடீர்னு ஒரு நபர் காணாம போயிடுறான். மர்மமான முறையில காணாம போயிடுறான். அவன் தப்பிச்சு போனானா இல்ல வேற ஏதாவது நடந்ததான்ற மாதிரி ஒரு ஆபீசர் விசாரிக்கிறதுக்காக வராரு. அவர் விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. பிளாட் ரொம்ப சாதாரணமா சொல்லியிருக்கேன், ஆனா இது ஒரு சூப்பர் படம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த மண்டபத்துல தங்குற மாதிரி இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்க்குற லேடியை காட்டுறாங்க. இவங்க பேரு மஞ்சு அப்படின்றது. ஆக்சுவலா இந்த மண்டபத்துல ஒரு காதலர்கள் தங்குறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த காதலர்கள் கிட்ட இருக்க காசை திருடுறதுக்காக இந்த மஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு சாவடிச்சிருக்காங்க போல. இப்ப போலீஸுங்கெல்லாம் புடிச்சு இப்ப கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வந்துருது. இந்த மஞ்சு தான் காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிருக்கான்ற மாதிரி ஒருத்தர் வாதாடிட்டு இருக்காரு. ஆனா மஞ்சு எதுவுமே பண்ணல போல, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஆதாரம் எல்லாமே இவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. அதனால இங்க இருக்க ஜட்ஜ் இருக்கார்ல, 28 வருஷம் இவங்களுக்கு தண்டனையை தந்துடுறாரு. இத பார்த்து மஞ்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இங்கதான் வாத் 2ன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. மஞ்சுன்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, ஏறக்குறைய இப்ப அவங்களுக்கு வயசெல்லாம் ஆயிருது. 25 வருஷத்துக்கு மேல ஜெயில இருக்காங்க போல. ஜெயில இருக்க கைதிகள் வெளிய இருந்து கொஞ்சம் ஃபுட் தேவையான பொருள்லாம் வாங்கிப்பாங்க போல. அப்படி வாங்குற வேலையை இந்த மஞ்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருக்க போலீஸ்லயே ஒருத்தரை கரெக்ட் பண்ணி அவர் மூலியமா பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க போல. அக்கா, பொண்ணுங்க இந்த பொருள் தான் வேணும்னு சொன்னாங்க, வாங்கிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்றா. சரின்ற மாதிரி மஞ்சுவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப மஞ்சுவும் ஒரு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. இவரோட பேரு மிஸ்ரா அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஜெயில கான்ஸ்டபிளா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மஞ்சுவும் என்னென்ன பொருள்லாம் வேணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே பதில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலுக்கு புதுசா ஒரு ஆபீசர் ஜாயின் பண்றதுக்காக வராரு. இவரோட பேரு பிரகாஷ் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஜாதி வெறி பிடிச்சவர் போல. ஏன்னா இந்த டிரைவர் என்ன கேஸ்ட் முதற்கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. வந்ததுல இருந்து எல்லார்கிட்டயும் கேஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி தான் இவர் கேட்டுட்டு இருக்காரு. என்னடா இந்த மனுஷன் இப்படி இருக்காருன்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மிஸ்ரா இருக்காருல, இந்த பிரகாஷ் கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக வராரு. அதாவது போலீஸுங்கெல்லாம் தங்குறதுக்காக ஒரு இடத்த கட்ட போறாங்க போல. சார், அதுக்கு எல்லாருமே சைனை போட்டுட்டு இருக்காங்க, நீங்களும் போடுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஓஹோ, அதுக்கான சைனா, இதோ போடுறன்ற மாதிரி இவருமே சைனை போட்டுறாரு. இந்த மிஸ்ராவோட கேஸ்ட் என்னன்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் மஞ்சு இருக்காங்க பாத்தீங்களா, அங்க காவல் காத்துட்டு இருக்க ஒரு போலீஸ் கிட்ட காசை தந்து ஜெயில விட்டு வெளியே வந்துடுறாங்க. அதாவது கம்ப்ளீட்டா ஜெயில விட்டு வெளியே வரல, அந்த செல்ல விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் நடுவுல ஒரு பிரிவு இருக்கும். அந்த பிரிவோட முனைக்கு இவங்க வந்துடுறாங்க. அந்த முனைக்கு மிஸ்ரா வந்துடுறாரு. மிஸ்ரா அங்க இருந்து என்ன பண்றாருன்னா, இவங்க கேட்ட பொருள் எல்லாத்தையும் ஒரு ஓட்ட வழியா தந்துட்டு இருக்காரு. இவங்களும் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே லைட்டா லவ் பண்றாங்கன்னு சொல்லலாம். மிஸ்ரா, இத்தனை வருஷம் நம்ம பேசி பழகுறோம், ஆனா உன் ஃபேமிலியை பத்தி நீ எதுவுமே சொல்ல, ஃபேமிலியை பத்தி சொல்லுன்ற மாதிரி மஞ்சு கேக்குறாங்க. சொல்றதுக்கு என்ன இருக்கு, என் ஒய்ஃப் போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இவரோட பையன் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிருப்பான். சுத்தமா இவரை கண்டுக்கவே மாட்டான். இப்ப தனி மரமா கஷ்டப்படுறன்ற மாதிரி ஃபீலிங்கா பேசுறாரு. உன் பையனுக்கு பசங்களாம் இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு பேத்தி இருக்கா, எப்பயாவது கால் பண்ணி பேசுவான்ற மாதிரி சொல்றாரு. அப்பப்ப இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணி பேசிப்பாங்கன்றத நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அதே மாதிரி ஜெயிலேயே காய்கறி எல்லாம் காய்க்க வைப்பாங்க போல. அப்படி காய்க்கிற காய்கறி எல்லாம் ஒரு ரேட்டு போட்டு மிஸ்ரா வந்து வாங்கிப்பாரு. அதாவது ஜெயில் நிர்வாகத்துக்கு காசு தந்து வாங்கிப்பாரு. அதை எடுக்கிறதுக்காக நைட்டு நேரம் வராரு. இப்ப வண்டியில அதை கொண்டு போறாரு. போற வழியில இவரை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இவர் வேற எதையாவது தூக்கிட்டு போயிடக்கூடாது இல்ல, அதனால செக் பண்ணி தான் இவரை அனுப்புவாங்க. பெருசா செக் பண்ண மாட்டாங்க, லைட்டா தான் செக் பண்ணுவாங்க. இவர் அவங்க கூட சேர்ந்து ஜாலியா கலகலப்பா பேசிட்டு காய்கறி எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாரு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பையன் கிட்ட வித்துருவாரு. அது மீறி கொஞ்சம் காய்கறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீசர்ல வச்சுப்பாரு. இது எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. புதுசா பிரகாஷ்னு ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் எல்லார்கிட்டயும் கேஸ்ட் பார்த்து தான் பழகிட்டு இருக்காரு. இவர் வந்ததை தெரிஞ்சு ஒருத்தர் விஷ் பண்றதுக்காக வராரு. அவரை பொறுத்த வரைக்கும் வேற கேஸ்ட் போல. அதனால பிரகாஷ் இருக்காருல, ரொம்ப மோசமா அவரை ட்ரீட் பண்றாரு. அவரோட பேரு கான் அப்படின்றது. அவர் முஸ்லீம் போல, ரொம்ப மோசமா இவரை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப புதுசா சில பெண் கைதிகள்லாம் வந்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணோட பேரு நைனா அப்படின்றது. இவ முக்கியமான கேரக்டரா
இருப்பா. இவ வேலை பார்க்குற கடையில திருடிட்டா அப்படின்ற மாதிரி தான் இவன் மேல கேஸ் போட்டிருக்காங்க போல. இவளுமே சோகமா ஜெயிலுக்குள்ள வந்துட்டு இருக்கா. ஜெயில்லாம் இவளுக்கு புதுசுல பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்கா. ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணி தானே உள்ள அனுப்புவாங்க. அந்த மாதிரி ரஞ்சினி அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட்னு சொல்லிட்டாங்க. இவ தயங்கிக்கிட்டே இருக்கா. என்ன தயங்கிட்டு இருக்க, எதையாவது மறைச்சு வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி இவங்களுமே செக் பண்றாங்க. இவ எதையும் மறைச்சு வச்சிருக்க மாட்டா. என்ன இவங்களை பார்த்து பயப்படுறா. ஒரு ஸ்டேஜ்ல செக்கிங் எல்லாம் முடிச்சு உள்ள அனுப்புறாங்க. புதுசா வந்திருக்க நைனாவை இந்த மஞ்சுவும் கவனிக்கிறாங்க. யார் இந்த பொண்ணு, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மத்தவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இவளை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்குற இடத்துல திருடி இருக்கான்ற மாதிரி கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. உண்மையில மேனேஜர் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான். இந்த பொண்ணை கோர்த்து விட்டுருக்கான்ற மாதிரி மத்தவங்க சொல்றாங்க. அந்த நைனாவை பார்க்கும்போது சின்ன வயசுல இவங்கள பாக்குற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. இவங்களுமே அந்த பொண்ணுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மஞ்சு கிட்ட எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவாங்க. இங்க வேலை பார்க்குற போலீஸுங்களே ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவாங்க. சேர்ந்து ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப சாஃப்ட் டைப்பா இருக்கீங்க. நீங்க 2 கொலை பண்ணிருப்பீங்கன்னா என்னால நம்பவே முடியல. உண்மையிலேயே அந்த 2 கொலையை நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி இந்த லேடி போலீஸ் கேக்குறாங்க. இவ்வளவு நாள் என் கூட பழகி இருக்கல்ல, நான் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்ற மாதிரி அந்த போலீஸ் பொண்ணும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு நாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நிறைய பேர் விசாரணை கைதியா இருப்பாங்கல்ல, கோர்ட்டுக்கு கூட்டு போனோம் போல அவங்க எல்லாரையும் வண்டியில ஏத்தி கூட்டு போறதுக்கு தயாராகிறாங்க. இப்பதான் ஒரு கேரக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவன் பேரு கேஷவ் அப்படின்றது. இவன் வேன்ல ஏறலான்னு வந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்க குட்டி நாய்களை பாக்குறான். இப்ப குட்டி நாய்களை பார்த்தோன்னா கொஞ்சம் மாறலாம் பக்கத்துல போயிட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் இந்த நைனா சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நல்ல டைப்பா இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் சரியான சைக்கோன்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. அந்த நாயை இவன் கொஞ்சறதுக்காக எடுத்திருக்க மாட்டான். அந்த நாயை எடுத்து அந்த டயருக்கு பக்கத்துல வச்சிடறான். வண்டி எடுத்தா அந்த நாய் சாவற மாதிரி வச்சிடறான். இப்ப எதுவுமே பேசாம வண்டியில ஏறி உட்காந்துட்டு வண்டியை எடுங்கன்ற மாதிரி சொல்றான். போலீஸுங்களே கொஞ்சம் மிரட்டுறான். இப்ப வேற வழி இல்லாம அந்த நாயை ஏத்துன மாதிரி தான் வண்டி எடுக்கிறாங்க. இவன் என்ன சைக்கோவா இருக்கான்ற மாதிரி நைனா யோசிச்சுட்டு இருக்கா. இவனுமே இப்ப நைனாவை பார்த்துடுறான். பார்த்தோன்னே இவனுக்கு பிடிச்சிருது போல. பொண்ணுங்க விஷயத்தையும் கொஞ்சம் வீக்கானவனா இருப்பான். இந்த பொண்ணை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணுமே செம்மையா பயப்படுறாங்க. இப்ப கோர்ட்ல எல்லாருமே இறங்கி போலான்னு நினைக்கும் போது இவன் அங்க இருக்க ரஞ்சினின்ற லேடி போலீஸ பிடிக்கிறான். அந்த ரஞ்சினின்ற லேடி கூட இவன் கொஞ்சம் பழகிட்டு இருக்கான்றது தெரிய வருது. புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்காளே, அவ பேர் என்னன்ற மாதிரி இவன் கேட்கிறான். இவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. பெருசா டீடைல் சொல்ல மாட்டாங்க. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, நிறைய காசை எடுத்து இவங்க கிட்ட தரான். அதே மாதிரி உனக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்கால, இவளை பத்தி சொல்லனா அந்த பொண்ணை நான் அடைஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே பயந்து என்ன பண்றாங்கன்னா அவ பேரு நைனா அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த கேஷவை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏவோட தம்பியா இருப்பான். அதனால தான் இவ்வளவு தைரியமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் கேஸ் எல்லாம் முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல. இவன் என்ன பண்றானா அந்த பொண்ணு வெளியே போக கூடாதுன்னு நினைக்கிறான். அந்த பொண்ணோட லாயரா ஒருத்தர் இருக்கார்ல, அவரை பக்கத்துல கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கு விடுதலை கிடைக்க போகுது, அதாவது பெயில் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அவளுக்கு இன்னைக்கு பெயில் கிடைக்க கூடாது, இன்னும் 1 மாசத்துக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்றான். சரின்ற மாதிரி அந்த லாயரா வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் தள்ளி நின்று அந்த பொண்ணுமே கவனிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுமே நம்மள டார்கெட் பண்ணிட்டான் போல, என்ன பண்றதுன்னு பயப்படுறாங்க. இப்ப புதுசா வந்திருக்க பிரகாஷ் இருக்காருல, இங்க இருக்க லேடி கைதிகளை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவரை பத்தி அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. மஞ்சுன்னு ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த பிரகாஷ தெரியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த பிரகாஷ கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி எல்லாருமே செல்லுக்குள்ள இருக்கிறத காட்டுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த மஞ்சு தான் உனக்கு என்ன ஆச்சு, என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த ஜெயில கேசவனு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் என் மேல கண்ணு வச்சிட்டான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு பெயில் கிடைச்சது, அதை அவன் கேன்சல் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபீல் பண்ணாதமா, சீக்கிரமே நீ வெளியே போயிடுவ அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேசவை பொறுத்த வரைக்கும் இவன் வேலையை இவன் பார்க்க மாட்டான், வேற ஒரு பெரியவரை தான் பார்க்க வைப்பான். அந்த பெரியவர்கிட்ட இன்னொன்று வேலையை சொல்றான். ஆனா அந்த பெரியவருக்கு சரியா காது கேட்காது. அதனால கொஞ்சம் லேட்டா தான் இந்த இடத்துக்கு வராது. நான் எப்ப கூப்பிட்டேன், நீ எப்ப வர, உனக்கு காது கூட கேட்காதா அப்படின்ற மாதிரி செருப்பை கலட்டி காதுலயே அடிச்சிட்டு இருக்கான். என்ன விட்டுருப்பா விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி அவர் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பிரகாஷ் இந்த இடத்துக்கு வந்து இவன் பண்ற அட்ராசிட்டியை பார்த்துடுறாரு. பிரகாஷை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தைரியமானவரா இருப்பாரு. இவனை தனி செல்லுல தூக்கி போடுங்கன்ற மாதிரி தனி செல்லுல போட்டு லாக் பண்ணிடுறாரு. இவன் தனி செல்லுல இருக்க தகவல் மேல் இடத்துக்கு போயிருது போல. எதுக்காக அவனை தனி செல்லுல போட்டிருக்க, முதல்ல அவனை நார்மல் செல்லுக்கு மாத்து அப்படின்ற மாதிரி சீனியர் கால் பண்ணி சொல்றாரு. சீனியர் சொன்னா இவர் கேட்டுதானே ஆகணும். நார்மல் செல்லுக்கே திரும்பி மாத்திடுறாரு. அவன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பிரகாஷ முறைச்சு பாக்குறான். என்னையே தனி செல்லுல போடுறதுக்கு முடிவெடுத்தல, உன்னை கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறான். இந்த ஜெயில கான் ஒருத்தர் இருந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த கானை பொறுத்த வரைக்கும் இந்த கேஷவோட எடுபடியா இருப்பாரு. இவனுக்கு சரக்கெல்லாம் வாங்கி ஊத்தி தந்துட்டு இருக்காரு. புதுசா அந்த பிரகாஷ் இருக்கான்ல, கேஸ்ட் எல்லாம் ரொம்ப பாக்குறான்ப்பா, என்ன ரொம்ப கீழ்த்தரமா நடத்தினா, பரவாயில்லப்பா நீ தான் கொஞ்சம் முறைச்சு பார்த்த, எனக்கு அதுவே நிம்மதியா இருக்குன்ற மாதிரிலாம் இந்த கான் பேசிட்டு இருக்காரு. இதனால திரும்பி இவனுக்கு பிரகாஷ் பண்ணது ஞாபகம் வந்துருது. இப்ப வீட்டுல குடிச்சிட்டு இருக்க பிரகாஷ்க்கு இவன் கால் பண்றான். டே பெரிய புடிங்கி மாதிரி என்ன தனி செல்லுல போட்டல, உன் பொண்டாட்டி குழந்தெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள என்ன பண்றேன் பாருன்னு வார்னிங் கொடுக்குறான்.
என்ன இவன் இப்படி வார்னிங் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி பிரகாஷ் கடுப்பாயிடுறாரு. இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்பி ஜெயிலுக்கு வந்துட்டு இருக்காரு. இவர் ஜெயிலுக்கு வரும்போது அவனும் காணோம் அந்த இடத்துல இருக்காங்க. இப்ப வந்தவர் என்ன பண்றாருன்னா இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. எனக்கே வார்னிங் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது இவரோட மோதிரம் இருக்கு பாத்தீங்களா, கலண்டி கீழே விழுந்துருது. அதை கூட இந்த பிரகாஷ் கவனிக்காம இருக்காரு. கான் தான் வேணாம் சார்னு தடுத்துட்டு இருக்காரு. இப்ப பிரகாஷ் ஆத்திரம் தீர நல்லா அடிச்சிடுறாருல, இப்ப கிளம்பலான்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப செல்லுல இருக்க மஞ்சுவை நமக்கு காட்டுறாங்க. அவங்க நெய்னான்ற பொண்ணை பார்க்கலான்னு பார்த்தா நெய்னான்ற பொண்ணு செல்லுக்குள்ள இல்ல. இந்த நெய்னா எங்க போய் தொலைஞ்சா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் செக் பண்ண போறேன்ற மாதிரி அங்க இருக்க லேடி போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி செக் பண்றதுக்காக வெளியெல்லாம் போறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஜெயில கேசவ் இருந்தான் பாத்தீங்களா, அவன் திடீர்னு ஜெயில இருந்து காணாம போயிருக்கான். அது எப்படியா ஜெயில இருந்து காணாம போவான்ற மாதிரி சீனியருமே பிரகாஷ் கிட்ட கேக்குறாரு. இத பத்தி விசாரிக்கிறதுக்காக வேற ஒரு ஆபீசர் ஜெயிலுக்கு வரப்போறாரு போல. எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை போச்சுல, அதை பத்தி வரப்போற ஆபீசர் கிட்ட யாரும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரகாஷ் எல்லாரையும் மிரட்டி வைக்கிறாரு. புதுசா வந்திருக்க ஆபீசர் பேரு அட்டிட் அப்படின்றது. நான் இவரை இன்ஸ்பெக்டர்னு சொல்றேன், நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வந்தவர் என்ன பண்றாருன்னா இங்க இருக்க மிஸ்ரா கிட்ட தான் பேசுறாரு. இவர் ஸ்டே பண்ணி விசாரிக்கிற மாதிரி தான் பிளான் இருக்கும். நீங்க எல்லாம் எங்க ரெஸ்ட் எடுப்பீங்களோ அங்கேயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்பவுமே நைட் டியூட்டி இவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி தான் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி யார் நைட் டியூட்டி பண்ணான்னு மிஸ்ரா கிட்ட விசாரிக்கிறாரு. கான் தான் பண்ணான்ற மாதிரி மிஸ்ரா சொல்லிட்டு இருக்காரு. அந்த கானை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு விடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதனால மிஸ்ரா இருக்காருல, கானை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இப்ப இவருமே கான் கிட்ட விசாரிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா உனக்கு தெரிஞ்சதை சொல்லிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இதனால கானுக்குமே பயம் வருது. நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா பிரகாஷ் சார் வந்தாரு, பிரகாஷ் சார் அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சாரு, அதுக்கப்புறம் விட்டுட்டு கிளம்பிட்டாரு, நானும் ரவுண்ட்ஸுக்காக கிளம்பிட்டேன், இவ்வளவுதான் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் எப்படி அவன் காணாம போனான்றது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மத்த கைதிகள் கிட்ட விசாரிக்கும் போது அவன் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக் ஆனவன், இங்க இருக்க கைதிகள் கிட்டயே கொஞ்சம் தப்பாலாம் நடந்துப்பான், கடைசியா நெய்னான்ற ஒரு பொண்ணு கூட பாத்துக்கிட்டே இருந்தான்ற மாதிரி கைதிங்க சொல்றாங்க. அந்த நெய்னா கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. நெய்னாவை இந்த இடத்துக்கு கூட்டு வரது யாருன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சினின்ற அந்த போலீஸ் ஆபீசர் தான். அந்த ரஞ்சினி கூடயும் அவன் ஒண்ணு மண்ணா இருப்பான்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டிருக்கும். இவர் அது சார்ந்து ரஞ்சினி கிட்ட கேட்கிறாரு. சார் அந்த மாதிரிலாம் கிடையாது சார் அப்படின்ற மாதிரி இவங்க போய் சொல்றாங்க. உண்மையிலே இவங்க கொஞ்சம் நெருக்கமா தான் இருந்திருப்பாங்க, இவர்கிட்ட மறைக்கிறாங்க. இப்ப மிஸ்ரா இல்லாத சமயம் இவர் மிஸ்ரா கூட வேலை பார்க்குற மத்தவங்க கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அந்த நாள் நைட்டு கான் மட்டும் தான் இருந்தாரா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் கான் இருந்தாரு, அதே சமயம் மிஸ்ராவும் வந்துட்டு போனாரு, காய்கறி எடுக்கிறதுக்காக வந்தாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது அவர் எப்பயாவது காய்கறி எடுக்கிறதுக்காக வருவார்ல, அந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு வந்திருக்காரு போல. காய்கறி எல்லாம் வண்டியில எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது வாசல்ல இருக்கவங்க செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. செக் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சோட மிஸ்ரா லைட்டா பயப்படுறாரு. ஆனா அந்த பயத்தை வெளியே காட்ட மாட்டாரு. ஆளுங்க கத்திய வச்சு குத்தி தான் செக் பண்ணுவாங்க. ஒருத்தன் செக் பண்ணிட்டு இருக்கும் போது மிஸ்ரா இருக்கார்ல, இந்த மாதிரி செக் பண்ணக்கூடாது, எல்லா பக்கமும் கத்திய வச்சு குத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா இவர் குத்திட்டுலாம் இருக்காரு. எதுவுமே இல்லன்றதை ப்ரூவ் பண்றதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரி சரி செக் பண்ணிட்டோம், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சரக்கு அடிச்சுட்டு போலான்ற மாதிரி இவங்க கூட சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. வெளியே வண்டி நிக்குது பாத்தீங்களா, அந்த வண்டிக்கு கீழே நாய் வந்து குலைச்சிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை யாருமே நோட் பண்ண மாட்டாங்க. அந்த வண்டியில இவர் எதையோ கொண்டு போறாருன்னு மட்டும் நமக்கு தெரியுது. இப்ப இவர் சரக்கெல்லாம் அடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்ப லைட்டா ரத்தக்கரெல்லாம் இவரோட கையில படுது. ஏதோ தப்பா இருக்குன்னு மட்டும் நமக்கு தெரியுது. அந்த மிஸ்ரா எதையோ கொண்டு போயிருக்காரு போலன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வந்துருது. இப்ப நேரா காய்கறி கடையில இருக்க பையனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. மிஸ்ரா இங்க தானே காய்கறி எல்லாம் தருவாரு, அவர் அன்னைக்கு நைட்டு வந்தாரான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா வந்தாருன்ற மாதிரி இந்த பையனும் ஒரு விஷயத்த சொல்றான். வந்த மிஸ்ரா இருக்கார்ல, எனக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி ஓகேன்ற மாதிரி அவன் கிளம்பி போயிருப்பான். அந்த கேப்ல இவர் காய்கறி எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளம்பி போயிருப்பாரு. எதுக்காக சொல்லாம கொள்ளாம கிளம்பினாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான். இதனால இன்ஸ்பெக்டருக்கு மிஸ்ரா மேல டவுட் அதிகமாகுது. உடனே மிஸ்ராவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன சார் நைட்டு நேரம் ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி மிஸ்ராவும் உட்கார வச்சு பேசிக்கிட்டே சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. இவர் வந்ததுக்கான காரணத்தை சொல்லிடுறாரு. அன்னைக்கு காய்கறியை கடையில வச்சுட்டு கிளம்பி இருக்கீங்க, அந்த பையன் கிட்ட சரக்கு வாங்கிட்டு வர சொல்லி எதுக்காக குடிக்காம போனீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. வயசாவதுல சார், நான் என்ன பண்றேன்றது எனக்கே சில சமயம் மறந்து போயிருது, சரக்கு வாங்க சொன்னதையே மறந்துட்டு கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் இவரை சந்தேகப்படுற மாதிரியே கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க, ஒருவேளை அவனை நான் தான் கடத்தி வெளியே கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? அப்பெல்லாம் எப்படி சார் கொண்டு வர முடியும், செக்கிங்லாம் பயங்கரமா நடக்கும் சார், கத்தியை வச்சு எல்லா பக்கமும் குத்தி பார்த்து தான் அனுப்புவாங்க, எப்படி நான் கொண்டு வர முடியும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பெல்லாம் இல்ல, நான் ஜென்ரலா என்கொயரி பண்றதுக்காக தான் வந்தேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவர் பேசிக்கிட்டே ஃப்ரீசரை ஓபன் பண்ணா உள்ளதான் அந்த கேஷவோட பாடி இருக்கு. ஆனா போலீஸ் கிட்ட அதை காட்டிக்காம இவர் கேஷுவலா மெயின்டைன் பண்றாரு.
இன்ஸ்பெக்டருக்குமே இவர் மேல டவுட் கொஞ்சம் குறைஞ்சிருது. இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறாருல, இவர் பண்ணல போலன்ற மாதிரி கிளம்பி போயிடுறாரு. ஒரு வழியா சமாளிச்சு அனுப்பிட்டோன்ற மாதிரி மிஸ்ராவும் நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. இந்த இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் பிரகாஷ் மேலதான் சந்தேகம் அதிகமா இருக்கு. ஏன்னா பிரகாஷ் தான் கடைசியில ரொம்ப அடிச்சாரு. அவர் தான் ஏதாவது பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா பிரகாஷ் இருக்கார்ல, அடிச்சது உண்மைதான், மத்தபடி நான் எதுவுமே பண்ணல, நீ பண்ண நினைக்கிறத பண்ணிக்கோ, மேல் இடத்துல சொல்லணும்னா சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப மிஸ்ரா இருக்காரு பாத்தீங்களா, அந்த பாடியை குழி தோண்டி புதைக்கிறாரு. எங்க புதைக்கிறாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்போ ஒரு 2-3 வருஷம் ஓடி போயிருது. மஞ்சுன்னு ஒருத்தவங்க ரொம்ப வருஷமா ஜெயில இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு விடுதலை கிடைச்சு இங்க இருந்து கிளம்புற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேஷவோட கேஸ ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணாரு பாத்தீங்களா, அவருக்கு மேல் இடத்துல இருந்து கால் வருது. உடனே கிளம்பி வான்ற மாதிரி சீனியர் சொல்றாரு. காரணம் என்ன தெரியுமா, பிரகாஷ் ஒரு இடத்துல குடியிருந்தாரு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல ஒரு பாடி கிடைச்சிருக்கும், எலும்பு கூட அந்த பாடி கிடைச்சிருக்கும். அது கேஷவோட பாடியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை பிரகாஷ் தான் இந்த கொலையை பண்ணாரான்றத விசாரி, ஏன்னா எனக்கு அவனோட அண்ணன் கிட்ட இருந்து பிரஷர் அதிகமா வருதுன்னு சொல்லிட்டாரு. அந்த கேஷவோட அண்ணனை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏல தம்பி காணாம போயிட்டான்னு இத்தனை வருஷம் பொறுமையா இருந்திருப்பாரு. ஆனா இப்ப எலும்பு கூட கிடைச்சது தம்பியான்ற மாதிரி லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதனால தான் போலீஸுங்களுக்கு பிரஷரை போடுறாரு. அந்த இடத்துல எலும்பு கூட மட்டும் கிடைக்கல, அங்க ஒரு மோதிரமும் கிடைக்குது. அந்த மோதிரத்தை இன்ஸ்பெக்டர் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப வேலையை முடிச்சுட்டு ரஞ்சினி கிளம்பிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை பாக்குறாங்க. என்ன இங்க பாடி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பதட்டமா தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரொம்ப பதட்டமா இருக்காங்க. என்னமாச்சு, இந்தாங்க தண்ணியை குடிங்கன்ற மாதிரி பொண்ணு தண்ணியை தந்துட்டு இருக்கா. இவங்க எதுக்காக பதட்டப்படுறாங்க அப்படின்றது கிளியரா தெரியல. கிடைச்ச எலும்பு கூடு கேஷவோட எலும்பு கூடா அப்படின்றத இவங்க செக் பண்றாங்கல்ல, செக் பண்ணதுல கேஷவோட எலும்பு கூடு அப்படின்றது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. சோ ஒருவேளை பிரகாஷ் தான் சாவடிச்சிட்டாரா, ஏன்னா கிடைச்ச ரிங்கு பிரகாஷோட ரிங்குன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சீனியரும் என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, உனக்கு இன்னும் 3 நாள் தான் டைம், அதுக்குள்ள யார் இந்த விஷயத்த பண்ணாங்கன்றத கண்டுபிடிச்சு சொல்ற, இல்லனா அந்த எம்எல்ஏக்கு என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் திரும்பி விசாரணை பண்ணோம், அந்த கான் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி கானை வர வச்சிடுறாரு. இப்ப கான் வந்தோடனே திடீர்னு பெல்ட் எடுத்து இந்த கானை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லு, நீ சில விஷயங்களை மறைச்சிருக்க, சொல்லு சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி இவனுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, பிரகாஷ் அன்னைக்கு அடிச்சுட்டு போனாரு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்திருக்கும், அது என்னன்றதை இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். பிரகாஷ் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த கான் இருக்கார்ல, தம்பி தம்பி எந்திரிங்கன்ற மாதிரி கேஷவை எந்திரிச்சு உட்கார வச்சிடுறாரு. கேஷவன் போனை தான்ற மாதிரி போனை வாங்கி ரஞ்சினிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணவர் என்ன பேசுறாரு அப்படின்றதெல்லாம் இந்த கானுக்கு கேட்கல. சார் ஏதோ பேசினா, என்ன பேசினான்றது எனக்கு தெரியல சார், அப்படி பேசி முடிச்சவன் ஒரு 2 மணி நேரம் மட்டும் நான் வெளியே போயிட்டு வரேன்ற மாதிரி சொன்னான் சார். தம்பி வேணான்ற மாதிரி நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா அவன் கேட்கல சார், 2 மணி நேரத்துல வந்துடுறேன்ற மாதிரி கிளம்பி போனான். ஆனா 3 மணி நேரம் கழிச்சு அவன் வர மாதிரியே இல்ல சார், அதனால ரவுண்ட்ஸ்ல போற மாதிரி நானும் அங்க இருந்து கிளம்பிட்டேன், இதான் சார் நடந்தது, மத்தபடி எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த விஷயத்த சில வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எதையாவது கண்டுபிடிச்சிருப்பேன், ஏன்டா சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் அன்னைக்கு சொல்லியிருந்தா என் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் தான் பயந்து சொல்லல அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இப்ப இவருமே ரஞ்சினியை விசாரணை பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இப்ப நேரா ரஞ்சினியோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ரஞ்சினியும் இவர்கிட்ட ரொம்ப பதட்டமா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ரஞ்சினியோட ஹஸ்பண்ட் எப்பயோ இறந்து போயிருப்பாரு. கேஷவ் கூட 1 மணி நேரம் இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். இவங்க குடும்பத்தை ரன் பண்றதுக்காக கேஷவுக்கு சில ஹெல்ப்லாம் இவங்க பண்ணுவாங்க போல. அந்த நாள் நைட்டு கேஷவ் உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்கான். என்ன பேசினா, என்ன நடந்ததுன்றத ஒழுங்கா சொல்லுங்க, சொல்லாம இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு தான் பிரச்சனை வரும், பாத்துக்கோங்கன்னு மிரட்டுறாரு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு டியூட்டியை முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது கரெக்டா அவங்க கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். அந்த நைனா கிட்ட நான் சொல்ற மாதிரி பேசி பாத்தியா, அவளை இந்த இடத்துக்கு கூட்டுவா அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் பேசி பார்த்தேன், அவ ஒத்துக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கூட்டு வரன்ற மாதிரி அவன் மிரட்டுறான். இவங்களுமே வேற வழி இல்லாம நைனாவா அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அங்க ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம் கிட்ட தான் கூட்டு வந்திருக்காங்க. இந்த ஜென்ஸ் செல்லுக்கும் லேடிஸ் செல்லுக்கும் நடுவுல ஒரு வால் இருக்கும்னு சொன்ன பாத்தீங்களா, நடுவுல ஒரு கதவும் இருக்கும். நான் அந்த கதவை திறந்து வச்சிட்டேன், அதே மாதிரி அந்த பொண்ணு அந்த ரூம்ல விட்டுட்டு நான் என்னோட இடத்துக்கு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 1 மணி நேரம் கழிச்சு நான் போகும்போது அந்த பொண்ணு மட்டும் உட்காந்துட்டு இருந்தா. அவன் வரலையான்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வரலன்னு சொன்னா. சரி வா நம்ம செல்லுக்கு போலான்ற மாதிரி அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டேன். இவ்வளவுதான் சரி எனக்கு தெரியும், இதை தாண்டி எதுவுமே எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த போலீஸுமே கோவப்படுறாரு. அவன் கூட்டிட்டு போக சொன்னா நீ உடனே கூட்டிட்டு போயிடுவியான்ற மாதிரி கேட்கிறாரு. சார் அவன் என் பொண்ணு ஏதாவது பண்ணிடுவேன் மிரட்டினா சார், அதனால தான் வேற வழி இல்லாம இப்படி பண்ணிட்டேன்.
என் ஹஸ்பண்ட் மட்டும் இறக்காம இருந்திருந்தாருன்னா இந்த எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது சார், என்னோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அந்த நெய்னா எப்பயோ ரிலீஸ் ஆயிருப்பாங்க. இப்போ ஒரு நகை கடையில வேலை பார்க்கறது இவருக்கு தெரிய வருது. அந்த நெய்னா கிட்ட பேசணுன்றவர் இவரும் அந்த நகை கடைக்கு வந்துடுறாரு. இங்க வச்சு பேச முடியாதுன்றது எனக்கு நல்லா தெரியும், நான் ஈவினிங் இந்த பார்க்ல வெயிட் பண்ணுவேன், கண்டிப்பா நீ பேசுறதுக்காக வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவர் சொன்ன மாதிரியே இவங்களும் பேசுறதுக்காக அந்த பார்க்குக்கு வந்துடுறாங்க. நான் வெயிட் பண்ணேன், அவன் வரவே இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா கண்டிப்பா அவன் வந்திருக்க தான் வாய்ப்பு இருக்கு, ஒழுங்கா நடந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களுமே எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார் நான் தப்பே பண்ணல சார், ஆனா மேனேஜர் ஏமாத்தினதுனால நான் ஜெயிலுக்கு வர மாதிரி ஆயிருச்சு. ஜெயில தெரியாதனமா இவனை பார்த்துட்டேன், இவன் அப்பத்துல இருந்து வெறி பிடிச்ச மாதிரி என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்தான், என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போலனா வெளியே போக முடியாத மாதிரி பண்ணிடுவேன் மிரட்டினா, வேற வழி இல்லாம தான் நான் அந்த இடத்துக்கு போற மாதிரி ஆயிருச்சு சார். நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல அவன் வந்துட்டான், வந்தவன் என்கிட்ட எல்லை மீறி நடக்க ஆரம்பிச்சிட்டான், வேணா வேணான்னு எவ்வளவோ கெஞ்சினேன், அதை மீறியும் என்கிட்ட எல்லை மீறி நடக்க ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது தேடின அந்த மஞ்சு பாட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த பொண்ணை காப்பாத்தணும்ன்ற மாதிரி அவனை தடுத்துட்டு இருக்காங்க. ஏ கிளவி இங்க இருந்து போன்ற மாதிரி இவன் இருக்கான் பாத்தீங்களா, அவங்கள போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு லேடிஸும் சேர்ந்த மாதிரி இவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அட்டாக் பண்ணதுல காயப்பட்ட மாதிரி இவன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அப்பன்னு பார்த்தா அந்த போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த மஞ்சு இருக்காங்கல்ல, எதுவுமே தெரியாத மாதிரி நீ வாசல்ல போய் உக்காந்துரு, அவன் வரவே இல்லைன்னு சொல்லிரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இந்த பொண்ணுமே வேகமா அந்த ரூமோட வாசல் கிட்ட வந்து உட்காந்துடுறா. அவன் வரவே இல்லைன்ற மாதிரி சொல்றா. சரி வரலையா நம்ம போயிடலான்ற மாதிரி ரஞ்சினி அங்க இருந்து கூட்டு போயிருப்பாங்க. நாங்க அடிச்சதுல அவன் இறந்து போயிருக்கலாம் வாய்ப்பு இல்ல சார், மறுநாள் காலையில அவன் மிஸ் ஆவறான்னு தெரிஞ்சோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு, நான் மஞ்சு கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டேன், மஞ்சு அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ சீக்கிரமா வெளியே போய் நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. அப்ப மஞ்சு தான் ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. மஞ்சுவோட பாஸ்ட் கேஸ பத்தி படிக்கும் போது ஷாக் ஆகுறாரு. ரெண்டு பேரும் அநியாயத்துக்கு அடிச்சு சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி தானே அவங்க உள்ள வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த கேஷவியும் ஏதோ பண்ணிருக்காங்க போல. ஆக்சுவலா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மிஸ்ரா கூட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. மிஸ்ராவும் மஞ்சுவும் சேர்ந்த மாதிரி தான் அவனோட பாடியை எப்படியோ வெளியே கொண்டு போயிருக்காங்க. எப்படி வெளியே கொண்டு போனாங்கன்றதை கண்டுபிடிக்கணும், அதுக்கு முதல்ல அவங்க ரெண்டு பேரும் ரீச் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. பிரச்சனை என்னன்னா இப்ப மஞ்சு எங்க போனாங்கன்னு தெரியல, அதே மாதிரி மிஸ்ராவும் டியூட்டி எல்லாம் முடிச்சிட்டாரு, அதாவது ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வேற எங்கேயோ போயிட்டாரு. அவங்க ரெண்டு பேரையும் இவரால ரீச் பண்ண முடியல, ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மஞ்சு எல்லார்கிட்டயும் க்ளோஸா பேசுவாங்கல்ல, ஒரு லேடி போலீஸ் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பேசுவாங்க. அந்த லேடி கிட்ட விசாரிக்கும் போது அந்த லேடி ஒரு விஷயத்த சொல்றாங்க, நான் ஜெயில இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் மலை பிரதேசத்துல ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. அப்ப நிச்சயமா அந்த பாட்டி மலை பிரதேசத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. அந்த மாதிரி நம்ம விசாரணை பண்ணலான்ற மாதிரி இவரோட லிங்க் எல்லாம் யூஸ் பண்ணி விசாரணை பண்றாரு. அப்படி விசாரணை பண்ணும் போது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அவங்க இருக்கிறது இவருக்கு தெரிய வந்துருது. அந்த இடத்துக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி கிளம்புறாரு. உண்மையிலேயே அங்க இருக்க ஒரு பகுதியில தான் அவங்க ரெண்டு பேருமே இருந்துட்டு இருக்காங்க. இவர் விசாரிச்சு ஒரு ஸ்டேஜ்ல அவங்க இடத்தையே கண்டுபிடிச்சிடுறாரு. நைட்டு நேரம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது இவர் வாசல்ல உட்காந்து ஸ்மைல் பண்றாரு. ஐயோ கண்டுபிடிச்சு வந்துட்டாரே அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி இவருமே உட்கார வச்சு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இதை பண்ணிருக்கீங்கன்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியுது, எதுக்காக பண்ணீங்க தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே இந்த இடத்துல நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நெய்னான்ற பொண்ணு ரஞ்சினி கூட சேர்ந்து கிளம்புனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஆக்சுவலா மயக்கத்துல இருந்தா அவன் கண் முழிச்சிருப்பான். கிளவி எல்லாம் ஒன்னால் தான் அப்படின்ற மாதிரி இவங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். கழுத்தை நெரிச்சு இவங்க கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறான். இவங்களுமே ஏதாவது பண்ணி தப்பிக்கணும்ன்ற மாதிரி ஒரு ராடை வச்சு இவன் மண்டையிலேயே அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சதுல அவன் செத்தே போயிடுவான். செத்து போனோன்னே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா மிஸ்ராக்கு கால் பண்றாங்க. மிஸ்ரா இந்த மாதிரி நடந்துருச்சு, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. மிஸ்ரமும் காய்கறியை எடுக்க போறன்ற மாதிரி உள்ள வந்திருப்பாரு. அப்படி உள்ள வந்தவரு கதவை திறந்து இந்த இடத்துக்கும் வந்துடுறாரு. இங்க பிளட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க கூட சேர்ந்த மாதிரி கிளீன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீ செல்லுக்குள்ள போய் படுத்துக்கோ, நான் பாடியை வெளியே கொண்டு போயிடுறேன்ற மாதிரி வெளியே கொண்டு போயிருப்பாரு. ஆக்சுவலா இவர் கத்திய வச்சு குத்துனாரு பாத்தீங்களா, பாடி எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் குத்தி இருப்பாரு. இவருக்கு தெரியும்ல அந்த பாடி எங்க இருக்கு எங்க இல்லன்ட்டு, அதுக்கேத்த மாதிரி தான் குத்தி அங்க இருக்க எல்லாரையும் நம்ப வச்சு பாடியை வெளியே கொண்டு போயிருப்பாரு. இந்த மிஸ்ரா பாடியை புதைச்சதுலயும் ஒரு பிளான் இருக்கும், அது இங்க தான் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா அந்த பிரகாஷ் வந்த புதுசுல மிஸ்ரா கையெழுத்து வாங்கியிருப்பாரு. போலீஸுங்க தங்குறதுக்காக ஒரு இடத்த கட்டிட்டு இருக்காங்கல்ல, அந்த வேலை முடிய போகுது சார், இல்ல கையெழுத்து போடுங்கன்ற மாதிரி தான் கையெழுத்து வாங்கியிருப்பாரு.
அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முடிகிற கட்டத்துல இருக்கும் போது இப்ப பாடியை புதைச்சா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி அங்க வந்து பாடியை புதைச்சிருப்பாரு. அப்ப ஆளுங்க நடமாட்டம் கம்மியா இருக்கும்ல, அப்ப வந்து பாடியை புதைச்சிருப்பாரு. அதுலயும் அந்த பிரகாஷுக்காக ஒரு இடத்தை ஒதுக்க போறாங்கல்ல, அங்க புதைக்கலாம், அப்பதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி பிளான் பண்ணி தான் மிஸ்ரா புதைச்சிருப்பாரு. அதனால தான் இப்ப பிரசன்ட்ல எல்லாருமே பிரகாஷ சந்தேகப்பட்டு இருக்காங்க. இதை தாண்டி பிரகாஷ அடிக்கும் போது மோதிரம் கலண்டு விழுந்திருக்கும். பிரகாஷ அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. அப்படி கீழே விழுந்த மோதிரத்தை இறந்து போன இந்த கேஷவ் தான் எடுத்திருப்பான். இந்த மோதிரம் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி கையில எடுத்து மாட்டியிருப்பான். சோ கேஷவ் இறந்து போனதுக்கு அப்புறம் இது பிரகாஷோட மோதிரம் தானே, இந்த மோதிரத்தையும் அந்த இடத்துல நம்ம போடலாம், அப்பதான் அவர் பண்ண மாதிரி வரோன்றதுக்காக மிஸ்ரா தான் பிளான் பண்ணி அந்த இடத்துல போட்டிருப்பாரு. நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன், ஆனா பிரகாஷ் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்கன்னு இன்ஸ்பெக்டர் ஆச்சரியமா கேக்குறாரு. அதாவது பிரகாஷ் வந்த புதுசுல பிரகாஷை பார்த்து இந்த மஞ்சு ஷாக் ஆன மாதிரி காமிச்சாங்கல்ல, அதுக்கான காரணம் இப்பதான் ரிவீல் ஆகுது. இந்த மஞ்சுவை பொறுத்த வரைக்கும் தர்மசாலான்ற ஒரு இடத்துல 2 பேரை சாவடிச்ச குற்றத்துக்காக தான் ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அந்த 2 பேரை சாவடிச்சதே பிரகாஷா தான் இருப்பாரு. பிரகாஷை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் எல்லாம் ரொம்ப பாக்குறவர்ல, இவர் வீட்டு பொண்ணு வேற கேஸ்ட சேர்ந்த ஒரு பையனை கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல தங்கிட்டு இருந்திருப்பாங்க. அது தெரிஞ்சுதான் இவர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு, ஒரு ஸ்டேஜ்ல சாவடிச்சிடுறாரு. ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு கோவப்பட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த மஞ்சுவும் அந்த இடத்துக்கு வராங்க. சோ இவர் என்ன பண்றாருன்னா, இவரோட சொந்தக்கார பொண்ணோட கதையே முடிச்சிடுறாரு. இந்த 2 கொலையிலையும் மஞ்சுவை சிக்க வச்சிடணும்னு நினைக்கிறாரு. இவர் கொலை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் மஞ்சு வந்திருப்பாங்க. மஞ்சு பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்கல்ல, இவர் மஞ்சுவை மயக்கமாக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இவரோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி மஞ்சு தான் இந்த விஷயத்த பண்ணான்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பாரு. சோ மஞ்சு செய்யாத தப்புக்கு தான் இத்தனை வருஷம் தண்டனையை அனுபவிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த கேஸ்ல பிரகாஷை மாட்டி விடலான்ற மாதிரி மாட்டி விட்டுருப்பாங்க. இதான் நடந்தது, எங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணோம்னா தாராளமா அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மிஸ்ரா சொல்றாரு. ஆனா இந்த போலீஸுக்கு இவங்க பண்ணது பெரிய தப்பு இல்லைன்ற மாதிரி தோணுது. இவங்களை அப்படியே விட்டுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப சந்தேக அடிப்படையில பிரகாஷை தானே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பிரகாஷை பார்த்து பேசுறதுக்காக இந்த இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. பிரகாஷ் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த கொலையை பண்ணல, என்னால கண்டிப்பா எங்கனால வந்து ப்ரூவ் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த கொலையை வேணா நீ பண்ணாம இருக்கலாம், ஆனா தர்மசாலால உன் சொந்தக்கார பொண்ணையும் அந்த பையனையும் சாவடிச்சது நீ தானே, எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த 2 கொலையை நீ தான் பண்ணனு ப்ரூவ் பண்றதுக்கு ஆதாரம் கிடையாது, ஆனா செய்யாத இந்த கொலையை நீ தான் செஞ்சேன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஆதாரம் இருக்கு. ஏன்னா புதைச்ச இடத்துல உன்னோட மோதிரம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து டேபிள்ல வைக்கிறாரு. இந்த மோதிரம் மூலியமாவே உனக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி தருவேன்னு சொல்றாரு. 28 வருஷத்துக்கு முன்னாடி நீ கொலை பண்ணல, அதுக்கான தண்டனை உனக்கு லேட்டா கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து கிளம்புறாரு. கோர்ட்ல இவர் தான் இந்த கொலையை பண்ணாருன்ற மாதிரி ப்ரூவ் ஆயிடும். இவர் ஜெயில தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காரு. இவர் செஞ்ச கொலைக்கு தண்டனை கிடைக்காம இருந்திருக்கும், ஆனா செய்யாத கொலைக்காக இப்ப தண்டனையை அனுபவிக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வயசானவங்க சாகர வரைக்கும் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழலான்னு முடிவு பண்றாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிஸ்ராக்கு தான் வயசு அதிகம், மஞ்சுவை பொறுத்த வரைக்கும் வயசு கம்மின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு ஃபன்னி ஃபேக்ட் தெரியுமா, உண்மையிலே இந்த லேடிக்கு தான் 66 வயசு, இவரை பொறுத்த வரைக்கும் 61 வயசு தான் ஆகுது. அதாவது இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் 5 வயசு பெரியவங்களா இருப்பாங்க. ஆனா அது ஸ்கிரீன்ல பார்க்கும் போது தெரியவே இல்லை. இது சும்மா சொல்லணும் தான் சொன்னேன். இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.